முதல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்மக்கிட்ட இருக்கிற வெல்லத்தை போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிடம் வரைக்கும் அதை மிதமான சூட்டில் அப்படியே தடவி கொடுத்து காய்ச்சுங்க. ஒரு கப்பு 1 கிலோ பயிருக்கு 1/4 கிலோ மாவு கொட்டி கிளம்பு. என்ன மாவு? அரிசி மாவு, பத்து அரிசி மாவு, பச்சை அரிசியை வறுத்து அதை அரைச்சி வந்து அந்த மாவு 1/4 கிலோ மாவு 1 கிலோ பயிருக்கு கலந்து வெள்ளைப்பாய கூடன பிற்பாடு அதில் கொட்டி கிளறி உண்டை பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சு தட்டில் காட்டுறோம் பாருங்க. அதே மாரி நீங்கள் பிடிக்கும். பாவு கொதிக்கிற வாசனை பாவு அப்படியே கொண்டா இருக்காங்க. பாவு கூடிடுச்சான்னு அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுன்னா அதில் விட்டு பார்க்கணும். இன்னும் பாவு கூடனா எப்படி வரும்? கூடனா பாவு இப்படி தொட்டோம்னா கையில் வரும். அப்படி லப்பர் மாரி வரும். தேன் மாதிரி கம்பி மாதிரி லப்பர் மாரி கையில் விட்டுன்னு வரும். பாவுக்கு தான் பெருங்கொதி ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கிற பயிரும் மாவு சேர்ந்து சிம்மில் வைக்கணும். நீங்கள் நீங்கள் இந்த பொருளுங்க அவருடைய பிடிக்கும் பொழுது உங்களுக்கு கை வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால வந்துட்டு அந்த சூடை தவிர்க்கிறதுக்காகவும் கொப்பளத்தை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த சர்ஜிக்கல் க்ளவுஸ் வாங்கிட்டு மேலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ளவுஸு. ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் யூ. இப்போ பாவு கூடிடுச்சான்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த வெள்ளைப்பாகுலேருந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து ஒரு தட்டில் தண்ணி வச்சு அதில் விட்டிங்கன்னா அந்த தண்ணியில் பாவு அவ்வளோ கரையக்கூடாது. கரையாமல் ஒட்டும் பதத்தில் இருக்கணும். இந்த மாவு எதுக்காக தட்டில் கொட்டி பிடிக்க வரோன்னா மாவு வந்துட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கையில் சூடாக இருக்கிறதுக்காக பாவு அதிக சூடாக இருக்கும்போது மாவை கையில் பிடிச்சின்னு உருண்டை பிடிச்சோம்னாக்கா கை சூடாகவும் ஆகாமல் இருக்கும். உருண்டையும் வந்துட்டு கரெக்டான பதத்தில் வரும். உருண்டையும் சூடாகாமல் இருக்கும். இப்போ காய்ச்சிய அந்த பாவை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கின்ற அந்த பச்சரிசி மாவு வறுத்த மல்லாட்டை பயிரோட கூட சீராக ஊற்றி நல்லா கிளறிடணும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். ஏன்னா பாகு சீக்கிரமாக ஆறிடும். அதே போல் பண்ணும்போது மேலே பாகு படாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும். இப்போ நீங்கள் நல்லா கிளறி வச்சுருக்கிற அந்த பாகு மணிலாவை எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் மாவு இருக்கிற இடத்துல கொட்டிட்டு கையில் கொஞ்சம் மாவை தொட்டுக்கின்னு அதை உங்களுக்கு போதுமான அளவுக்கு சைஸில் உருண்டையாக என்ன பண்ணணும், சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பிடிச்சி போடுங்க. கூடவே என்ன பண்ணுங்கன்னா அந்த சர்ஜிக்கல் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சூடு இல்லாமல் கையை நீங்கள் எளிமையாக பயன்படுத்த முடியும். இது போல் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் தேவையான பொருட்கள் அப்படின்றத முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மிக குறுகிய நேரத்திலே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பொருளங்காய் உருண்டை, அதாவது மணிலாவில் செய்யப்பட்ட பொருளை உருண்டையை செஞ்சு முடிச்சிடலாம். மிகவும் சத்தானதும் கூட. வெல்லத்தை கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா இருமல் போன்ற பிரச்சனைகள் வராமல் நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்தது. மேலும் இது போன்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்க மறக்காமல் அம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.